திருக்குறள் அதிகாரம் 13. அடக்கமுடைமை. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆரிருள் உய்த்துவிடும். அடக்கம் ஒருவனை பிற்காலத்தில் தேவர் உலகிற்கு கொண்டு சேர்க்கும், அடங்காமல் வாழ்வதோ அவனை நிறைந்த இருளுக்கு கொண்டு போகும். காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம், அதனினோங் கில்லை உயிர்க்கு. அடக்கத்தை செல்வமாக எண்ணி காக்க, அதை காட்டிலும் பெரிய செல்வம் வேறு இல்லை. செறிவறிந்த சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின். அடக்கத்துடன் வாழ்வதே அறிவுடைமை என்று அறிந்து ஒருவன் அடக்கமாக வாழ்ந்தால் அவனது அடக்கம் நல்லவர்களால் அறியப்பட்டு அது அவனுக்கு பெருமையை கொடுக்கும். நிலையின் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. தன் நேர்மையான வழியை விட்டு விலகாது அடக்கத்துடன் வாழ்பவனை பற்றிய பிறர் மனத்தோற்றம் மலையை காட்டிலும் மிக உயரமானது. எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லார்க்குமே நல்லதுதான். எல்லாருள்ளும் செல்வர்களுக்கு அது மேலும் ஒரு செல்வமாக விளங்கும். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஈமா புடைத்து. உறுப்புகளை ஓர் ஓட்டுக்குள் அடக்கிக் கொள்ளும் ஆமையைப் போல் ஐம்பொறிகளையும் அடக்கியாலும் உறுதி காலமெல்லாம் வாழ்க்கைக்கு காவல் அரணாக அமையும். யாக்காவாராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு. எதை காக்க முடியாதவரானாலும் ஒன்றையாவது காத்து கொள்ள வேண்டும். முடியாது போனால் சொல்குற்றத்தில் சிக்கி துன்பப்படுவர். ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாக தாகிவிடும். தீய சொற்களின் பொருளால் பிறர்க்கு வரும் துன்பம் சிறிதே என்றாலும் அந்த குறை ஒருவனிடம் இருந்தால் அவனுக்கு பிற அறங்களால் வரும் நன்மையும் தீமையாக போய்விடும். தீயினாற் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினாற் சுட்ட வடு. ஒருவனை மற்றொருவன் தீயால் சுட்ட புண் உடம்பின் மேல் வடுவாக இருந்தாலும் உள்ளத்து காயம் காலத்தில் ஆறிப்போய்விடும். ஆனால் கொடிய வார்த்தைகளால் நெஞ்சைச் சுட்ட வடு அதில் புண்ணாகவே கிடந்து ஒரு நாளும் ஆறாது. கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்து இருக்கும்.